லாஸ்ட் வீடியோவில் நம்ம முதல் முறையா அந்த பஸ் பயணம் மலேசியா கோலாலம்பூர்ல எப்படி இருந்ததுங்க? வீடியோ பார்த்தீங்களா? பார்க்காதவங்க நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த இடம் திதிவங்சா முக்கியமான இடங்க. மெட்ரோ, மோனோ ரயில், பஸ் ஸ்டாண்டு எல்லாம் சேர்ந்துருக்கிற இடங்க. நான் வந்து டாப் அப் பண்ணிட்டேங்க. அந்த கேஎல் டிராவல் பாஸ்ன்னு ஒன்று காமிச்சல முன்னாடி வீடியோவில், அதில் நான் ட்ராவலுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 2 நாள் ஃப்ரீ. சில இடங்கள்ல நமக்கு அந்த டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த காமிச்சிடுற லைன்லயே உள்ள போகிறாங்க. இந்த எலிவேட்டர் உள்ள வர்ற ஏரியாக்கெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. சூப்பராக இருந்துச்சுங்களா? மெட்ரோவே அழகான ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி அந்த பிங்க் கலர்ல லேடிஸ்களுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பரா. இது வந்து எல்லோ லைன் வருது பாருங்க மெட்ரோ. இந்த லைன் வந்து பெரிய லைனுங்க. வாசா தமன்சாரால இருந்து சிட்டி வழியா உள்ள கேஎல்சிசி பெட்ரோனஸ் டின் டவருக்கு அந்த ஸ்டாப் வழியா புத்ராஜயா தெற்க இருக்கிற அவுட்டரில் இருக்க புத்ராஜயா போகும்போது நம்மளும் போய் பார்க்க போகிறோம். பட் இப்போ நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவேன். அங்கே என்ன பார்க்க போகிறோங்கிறது தொடர்ந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். உள்ளே வந்தாலே சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க, எல்லா டிசைனே கலராக இருக்குது. நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டேங்க. அடுத்த ஸ்டாப்பே நமக்கு ஹாஸ்பிட்டல் கோலாலம்பூர். இந்த ட்ரெயின் எப்படி இருக்குங்க சென்னை ட்ரெயினை கம்பேர் பண்ணா? ஆக்சுவலா பார்த்தா கோலாலம்பூர் இந்த ட்ரெயின் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம சென்னை ட்ரெயின் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்காங்க? ஒரு வழியா மெட்ரோ விட்டு வெளியில வந்துட்டேன். இங்க இருந்து தான் நம்ம அந்த திதிவங்சா லேக் அப்படிங்கிறத பார்க்க போறேன். அப்படியே இந்த தெருவிலேயே நடந்து போயிடலாம். பார்க்கு அந்த லேக் பக்கம் வந்தாச்சு கிட்டத்தட்ட. தெரியுதா? வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த திதிவங்சா லேக்குங்கிறது. சூப்பராகவே ஒரு லேக்கு வந்து பாருங்க, ஒரு ஃபவுண்டைனோட இருக்குது. அப்படியே உள்ள போயிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு தான் பச்சை கலர்ல இந்த பசுமையை பார்த்துட்டாலே மயங்கிடுவோமே. இந்த இடத்துல மயங்காம இருந்தா எப்படிங்க? அங்க பாருங்க ட்வின்டர் அந்த பக்கம், நம்ம அந்த மெட்ரோ பக்கத்துல இருக்கிற அந்த மியூசியம் ஒரு பில்டிங், அப்படியே இந்த லேக்கு, அதுல பாருங்க ஒரு ஃபவுண்டைன் எவ்வளோ ஹைட்டுக்கு அழகா. நம்ம வந்து மேலே நீர்வீழ்ச்சி தான் பார்த்துருப்போம், மேலேருந்து கீழே விழுறது. ஆனால் இங்கேருந்து பம்ப் பண்ணி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அழகாக ஒரு ஃபவுண்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அப்படி ஒரு அழகு. அந்த பக்கம் உயரமான கட்டிடங்கள், இந்த பக்கம் பசுமையான இடம். வேற என்ன வேணும்? கண்ணை கவரும் அழகான பூக்கள், கீச்சிடும் பறவைகளின் சத்தம். இதை கேட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடலாம் போல. இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு போகணுன்னு தோணுது, ஆனால் என்னால் போக முடியல இந்த இடத்த விட்டுட்டு.
நான் அடுத்த இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த கார்டன்லேயே அந்த பக்கம் இன்னும் பசுமையாக விளையாடக்கூடிய இடங்கள், நடக்கக்கூடிய பாதைகள்லாம் இருக்குது. அதை இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. சூப்பராக எல்லாரும் படிக்கிறதுக்கு ஒரு புக்கு கூட வச்சுருக்காங்க பாருங்கள், புக் ஷெல்ஃப் மாதிரி இந்த லேக்கில். நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. கிளம்ப வேண்டிதான். அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாம். கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வாங்க போகலாம். மலேசியாவில் சீனர்களும் இருக்கிறனால இது என்னோட பார்வைக்கு பட்டது இந்த இடம். அப்படியே எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இங்கே உள்ள ஒரு கடையில் சாப்பிட்லாம். சாப்பாடு ஆர்டர் பண்ணோடனே எனக்கு வந்தது ஐஸ் டீங்க. அப்புறம் அப்படியே தண்ணியான ஒரு சூப்பு, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ரைஸு, சிக்கன் வந்து வேக வச்சது, அதில் சம்பல் போட்டு அந்த லெட்டூஸ் மேலே பரிமாறியிருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே பச்சையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பச்சையாக இருக்க மாதிரி தான், அதாவது அப்படியே வேக வச்சுருக்காங்க, எதுவுமே போடாத மாதிரி. கொஞ்சம் அவங்க நம்மள மாதிரி ஏதாவது குக் பண்ணியிருக்கலாம். இது ஒரு ஸ்டைல் போல். சரி, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம ஊர் கறி டேஸ்ட் மாதிரி இல்லை இங்கே. பரவாயில்ல. திரும்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கோலாலம்பூர் மெட்ரோ வந்துட்டு அதே மெட்ரோவை பிடிச்சி நான் இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன். அது யாருமே நம்ம தமிழ் சேனலில் காமிச்சிருக்க மாட்டாங்க. தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோ.